சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கும் அறுபடை முருகன் கோவில். முருகன் தான் எத்தனை அழகு! ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் கொண்டவன். பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் கொண்டு திகழ்பவன். அழகிய மார்பிலே பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையுடன் ஜொலிப்பவன். ஆம், முருகனுக்கு அழகன் என்றே பெயருண்டு. முருகன் ஆறு முகத்துடன் காட்சியளிக்கும் போது இன்னும் பேரழகு. அந்த முருகனை எங்கே சென்று காண்பது? திருச்செந்தூர் சென்று காண்பதா? திருப்பரங்குன்றம் சென்று காண்பதா? திருத்தணிக்கு செல்வதா? சுவாமி மலைக்கு செல்வதா? இல்லை பழனிக்கு செல்வதா? பழமுதிர் சோலைக்கு செல்வதா? எங்கு சென்று தரிசித்தாலும் அது பெரும் பேரல்லவா? அதே சமயம் அந்த ஆறு படை முருகனையும் ஒரே இடத்தில் காண முடிந்தால் அடடா, அது பேறுகளில் எல்லாம் மிக பெரும் பேரல்லவா? ஆம், அந்த ஆறு படை வீடுகளையும் ஒரே இடத்தில் கொண்ட புண்ணிய தலம்தான் சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கும் அறுபடை முருகன் கோவில். பெசன்ட் நகரிலே வங்கக்கடலின் கரையோரத்திலே கடல் அலைகள் தாளாட்ட கதிரவனின் பொற்கதிர்கள் தகதகக்க அற்புதமாக அமைந்துள்ளது இந்த கோவில். இந்த கோவிலின் தனித்துவமான அம்சமே முருகப்பெருமானின் அனைத்து அறுபடை வீட்டு கருவறைகளும் இங்கு அமைந்துள்ளதுதான். இந்த கோவிலிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் முருகனின் பரம பக்தரான பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி கோவில் அமைந்துள்ளது. இந்த வட்டாரத்தில் அறுபடை முருகன் கோவிலின் கட்டுமானம் வரப்போகிறது என நீண்ட காலத்திற்கு முன்பே பாம்பன் சுவாமிகள் கணித்துள்ளார் போலும். எனவேதான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மீளாத்துயில் கொண்டிருக்கிறார் என்று பக்தர்கள் சிலாகிக்கிறார்கள். 1984ஆம் ஆண்டில் டாக்டர் அழகப்பா அழகப்பன் கர்நாடகா குல்பர்காவில் காஞ்சி பரமாச்சாரிய பெரியவரை தரிசனம் செய்தார். அப்பொழுது மனதில் நீண்ட நாட்களாய் இருந்த ஒரு வேட்கையை அவரிடம் தெரிவித்தார். சுவாமிகளே, முருகனின் அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு இடத்தில் உள்ளன. அந்த 6 படை வீடுகளுக்கும் சென்று முருகனை வழிபடுவது எல்லா பக்தர்களுக்கும் சாத்தியம் என்று சொல்ல முடியாது. எனவே 6 படை வீட்டு முருகர்களையும் ஒரே இடத்தில் அமைத்து கிரானைட் கற்களால் ஒரு அழகான கோவிலை கட்டினால் எப்படி இருக்கும் என்று கூறினார். அது கேட்டு மகிழ்ந்த பெரியர் உடனே இந்த தெய்வீக திட்டத்திற்கு தன் ஆசீர்வாதத்தை வழங்கி அதற்கான இடத்தையும் ஏற்பாடு செய்வதாக அருளினார். அவரது ஆசையின் பேரில் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்காக பெசன்ட் நகரிலே 1 ஏக்கர் நிலத்தினை வழங்கினார். டாக்டர் அழகப்பா அழகப்பன் அவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் அழகான இந்து கோவில்களை கட்டி கோவில்கள் கட்டுவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர். முதலில் நியூயார்க்கில் மகா வல்லப்ப கணபதி கோவிலை கட்டினார். மேலும் பிட்ஸ்பர்கில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவில் மற்றும் ஹூஸ்டனில் உள்ள மீனாட்சி கோவில் ஆகியவற்றை கட்டுவதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த அமெரிக்க கோவில்களை கட்டுவதற்கு இந்தியாவிலிருந்து கோவில் கட்டிட கலைஞர்களையும் ஸ்தபதிகளையும் ஏற்பாடு செய்ததோடு ஆலோசனையும் உதவியும் செய்து வந்தார். அவரின் பெரும் முயற்சியால் சென்னை பெசன்ட் நகரிலும் அறுபடை வீடு ஆலயங்கள் படிப்படியாக கட்டப்பட்டன. முதலில் சுவாமிமலை சன்னதி 1995இல் கட்டி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து மகாவல்ல கணபதி கோவிலும் பழனி மற்றும் திருத்தணி சன்னதிகளும் 1998ஆம் ஆண்டில் நிறைவு பெற்றன. தொடர்ந்து திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் மற்றும் பழமுதிர் சோலை ஆகிய மற்ற 3 சன்னதிகளும் முடிக்கப்பட்டு
2002 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அறுபடை முருகன் கோவில் கிழக்கு நோக்கிய கோவிலாகும். கோவிலுக்குள் நுழையும் போது நீண்ட வேலும் அறுபடை முருகன் கோவில் என்ற பெயரும் தாங்கிய அலங்கார முகப்பு வளைவு நம்மை வரவேற்கிறது. கோயிலுக்குள் 7 பிரதான சன்னதிகளும் சில துணை ஆலயங்களும் உள்ளன. கோவிலின் நடுவே பிரதானமாக மகா வல்லப கணபதி சன்னதி அமைந்துள்ளது. பெரிய உருவத்துடன் காட்சியளிக்கும் வல்லப கணபதி நியூயார்க் விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கர்மமாதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. அந்த சன்னதியை சுற்றி முருகனின் அறுபடை வீடுகளும் அமைந்துள்ளன. வடகிழக்கில் சுவாமிமலை சந்நிதி, கிழக்கில் திருச்செந்தூர் சந்நிதி, தெற்கில் பழமுதிர்ச்சோலை மற்றும் திருப்பரங்குன்றம், தென்மேற்கில் பழனி மற்றும் வடமேற்கில் திருத்தணி சன்னதிகள் அமைந்துள்ளன. சுவாமிமலை சன்னதியில் முருகன் சுவாமிநாதராய் அருள்பாலிக்கிறார். சன்னதியின் நுழைவாயிலில் விநாயகரின் சிறிய சிலை உள்ளது. சன்னதியின் முன்புறம் அழகான பெரிய கற்சிலை வேல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வேல் யாமிருக்க பயமேன் என்று முருகன் சொல்வதைப் போல் பார்ப்பதற்கே கம்பீர தோற்றத்துடன் அற்புதமாய் அமைந்துள்ளது. கருவறையில் சுவாமிநாதர் பெரிய தோற்றத்தில் அழகிய கோலத்தில் காட்சியளிக்கிறார். அழகென்றால் முருகன் தான், முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான், அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய், ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் கொடுத்திடுவாய். தேடி உனை நான் தொழுதா தேவையெல்லாம் தீர்த்திடுவாய். ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான், அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். தமிழுக்கு பெருமையப்பா நீ தகப்பன் சுவாமியப்பா. பிரணவத்தின் நாடியப்பா, நாடி வருவோருக்கு நல்வினை கோடியப்பா. தமிழுக்கு பெருமையப்பா நீ தகப்பன் சுவாமியப்பா. பிரணவத்தின் நாடியப்பா, நாடி வருவோருக்கு நல்வினை கோடியப்பா. திருக்குறாவடியில் திருக்குமரா திருப்புகழ் போற்றும் திருவிடைக்கள் திருத்தலத்தில் திருநின்ற கோலம் கண்டே. திருவிடைக்கழி திருத்தலத்தில் திருநின்ற கோலம் கண்டே. முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன்தான், அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கும் அறுபடை முருகன் கோவில்